நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான். ஆனா இவள நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட கனவோட இருக்கிற மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. +2 முடிச்ச உடனேயே எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்க முடியுமான்னு. ஏன்னா அடுத்தபடியாக நீட் அப்படின்ற ஒரு தேர்வை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எழுத வேண்டிய ஒரு கட்டாயமான சூழலில் இப்போ இருக்காங்க. மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு கனவா லட்சியமாக நிறைய பேர் படிக்கிறதுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் வெளிநாட்டில் போய் படிக்கிற நிறைய மாணவர்களும் இருக்காங்க. அதற்கப்புறம் அதற்கான தேர்வுகள் அதெல்லாம் எழுதி இன்னைக்கு ஒரு பெரிய மருத்துவர் ஆறாங்கன்னா அதெல்லாம் ஒரு 3 வருடம் 4 வருடத்தில் நடந்துறதில்ல. +2 முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் முழுமையாக அவங்கள தயார் பண்ணி பல தேர்வுகளை அவங்க எழுதி தான் அந்த ஒரு நிலைக்கு வர முடியுது. அந்த நிலைக்கோட ஆரம்ப கட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நீட் அப்படின்ற ஒரு தேர்வை நம்ம எழுதுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பயன்கள் கிடைக்க போகுது, இந்த தேர்வு நம்மளை எப்படி தகுதிப்படுத்துது, இப்படின்னு பல தகவல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சிஸோட ஃபவுண்டர் திரு முகமது கனி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நீட் தேர்வு பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு அவர் உங்களுக்கு தர இருக்காரு. வணக்கம் மிஸ்டர் கனி சார். வணக்கம்மா. லிம்ரா நிறுவனம் அப்படிங்கிறது எப்படி இயங்குதுலேருந்து முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் சார். ஓகே, எங்கள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2003 நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மாணவர்களும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா UK, US, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வந்து நிறைய வந்து அயல்நாட்டு படிப்புக்கு வந்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி மருத்துவத்துக்கு, ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மருத்துவத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும். ஏன்னா வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ஒரு கட் ஆஃப் மார்க் வரல அப்படின்னா அடுத்து எங்கே படிக்கலாம், வெளிநாட்டில் எங்கே போய் படிக்கலாம்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ண ஃபிலிப்பைன்ஸை வந்து கடந்த ஒரு 6 வருஷமாக சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷமாக வந்து லிம்ரா வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மருத்துவ மாணவர்கள் இங்கே இடம் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கலாம், அவங்களோட கனவை நினைவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ வந்து நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னும் போது நீட் தேர்வு எழுதி இங்கே தான் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர போகிறாங்க. அதனால டைரெக்டாக லிம்ரா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பயன் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு சார்? ரொம்ப நல்ல கேள்வி. 2016 போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுன்ற ஒரு எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்குமே வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. மே மாதம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வரும்னு சொல்லி 2016 சொன்னாங்க. சார் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. சார் இது வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், திடீர்னு வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, இது கிடைக்கலன்னா என்ன ஆகும், இது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கல. நாங்கள் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்ச சில சோர்ஸில் CBSE ஸ்கூல்ஸில் வந்து பேசி மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து எங்கள் வெப்சைட் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணோம். இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5500 6000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ரெண்டாவது இந்த வருஷம் பார்த்தா 2017 கண்டிப்பாக வந்து நீட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. கவர்மெண்ட்டில் வருதோ இல்லையோ, பட் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதினா தான் வந்து நமக்கு வந்து மெடிக்கலில் வந்து அட்மிஷன் போக முடியும்னு சொல்லிட்டு. குறிப்பாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா +2 எழுதுகிற மாணவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இதில் ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி பேக்ரவுண்ட். அப்படின்னா ஒரு 3,60,000 மாணவர் வந்து பயாலஜி பேக்ரவுண்டில் இருக்கவங்க. இவங்க அவ்வளோ பேரோட முதல் கனவு என்னென்னா நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு வந்து சீட் அவைலபிள் இல்லை.
ரெண்டாவது பார்த்தா எனக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதனால ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி போயிட்டு தான் வந்துட்டு அந்த மாணவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பட் ஸ்டில் ஒரு மாணவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அட்மிஷன் கிடைக்கினா கூட நாங்கள் வந்து வெளிநாட்டில் வாங்கி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அந்த ஓவர்சீஸ் செலெக்ஷன் இதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே எக்ஸாமுக்காக நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் சொல்லும்போது இதுக்காக ஒரு தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து மாணவர்கள் வந்து நிறைய மாக் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வெப்சைட் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். இதுதான் போன வருஷம் வந்துட்டு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் போட்டப்போ நிறைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேரணும்னு தெரியல, என்ன மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை என்ன புக்ஸை வாங்கி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்கல. சரி, இதையே வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் போடலான்னு சொல்லி தான் லிம்ரா என்ன பண்ணாங்கன்னா neetlife.in சொல்லி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த வெப்சைட்டோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாடல் கொஸ்டின் பேப்பர் இதில் போட்டிருக்கோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 லெவலாக வரும். ஃபஸ்ட்டு லெவலில் வந்து 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே வந்து அவங்க எக்ஸாம் எழுத போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இமீடியட்டாக எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொஸ்டினாவே அவங்க பார்த்து அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். சைடில் வந்து டைமர் வரும். ஸோ டோட்டலாக 3 ஹவர்ஸ்க்கு வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் அவர் ஆன்சர் பண்ணிட்டே வராரு. இன்கேஸ் வந்து ஒரு 17th கொஸ்டின் வரைக்கும் தெரியல, அதில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ யூ கேன் மூவ் இன் டு 18. ஸோ எல்லாம் முடிச்சுட்டாரு. ஒரு 2 hours 40 minutes எக்ஸாம் முடிச்சுட்டாரு. ஒரு 20 minutes வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த 20 minutes வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்க எழுதுறதுன்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் ஒரு இண்டிகேட் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும், எக்ஸாம் எப்படி எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாலுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஃபீல் கிடைக்காது. ஏன்னா அங்கே வந்து ஒரு டீச்சர் இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட்டுனா டவுட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்து எப்படி ஒரு எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டு இந்த மாடல் கொஸ்டின் தயார் பண்ணியிருக்கோம். பெரிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், பயாலஜி டீச்சர் அவங்கக்கிட்ட இருந்து கலந்து ஆலோசனை தான் இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி போட்டிருக்கோம். இன்னொரு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமா? ஒரு பேமெண்ட்டும் எதுவும் இல்லை. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். லிம்ரா இஸ் டூயிங் எ சர்வீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. இப்போ இந்த நீட் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாடல் மட்டும்தான் இருக்குமா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது தகவல்களும் இதில் கிடைக்குமா? இதில் வந்து யூஸ்ஃபுல் டிப்ஸ் நிறைய போட்டிருப்போம். இப்போ ஃபிசிக்ஸ் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா ஃபிசிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கணும், முக்கியமான சப்ஜெக்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா +1 +2 இருக்க சப்ஜெக்ட்ஸாக வந்து அதிகமாக வந்து நீட்டில் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் பற்றி இருக்கும், கெமிஸ்ட்ரி பற்றி இருக்கும், பயாலஜி பற்றி இருக்கும். டோட்டலாக ஒவ்வொரு மாடலில் வந்து 180 கொஸ்டின்ஸ் டோட்டல் நாங்கள் கொடுத்துருப்போம். இதையும் தாண்டி வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜென்ரல் டிப்ஸ் இருக்கும். அப்புறம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ போகணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக வந்து கேரி பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் முழுக்க வந்து ஒரு மாணவர் வந்து நீட்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்க யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. வெறும் மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்காது, நீட்க்கு தேவையான யூஸ்ஃபுல் டிப்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் பற்றி ஃபிசிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கணும், இப்போ +1 +2 அதிகமாக கேள்வி தான் அதில் இருக்கும், மாடல்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி அதே மாதிரி இருக்கும், பயாலஜி இருக்கும். அப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு போகல அவங்க என்னென்ன மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும், எவ்வளோ வெல் பிஃபோர் எக்ஸாம் சென்டருக்கு போகணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணால், இது +2 படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் எடுத்து படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ +1 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுமே வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து அவங்க நீட்டுக்கு வந்துடுவாங்க தயாராக. ஸோ ஒரு வருஷம் முன்கூட்டியே அவங்க படிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய மார்க் எக்ஸாம்ஸ் ட்ரைனிங் இப்படிலாம் கொடுத்துட்ருக்கீங்கன்றது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு அந்தந்த டீச்சர்ஸையும் வரவழைச்சு அவங்க மூலமாகவும் மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி மாணவர்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாகவே வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க, சில்ட்ரன்ஸ் நிறைய பேசினாங்க. ஏன்னா லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கான்டாக்ட்ஸ் ரெகுலராக இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க, சார் எங்களுக்கு வந்து இப்போ அடுத்த வருஷம் நீட் ப்ரிப்பேர் பண்ணோம். அஃப்கோர்ஸ் சென்னை மாதிரி சென்டர் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, எக்ஸாம் பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டவுன் சவுத்தில் இருக்கோம், எங்கிட்ட நிறைய ரீச் இல்லை, இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்க்குமே அதுக்கு அவேர்னஸ் இல்லை, நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க போய் தான் இந்த ஒரு ஐடியா வந்து வெப்சைட் கொண்டு வந்தோம். இந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கூட குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்குன்னு சொல்லி ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டான ஒரு டீச்சர் நம்ம கூப்பிட்ருக்கோம், கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்பெஷல் டீச்சர் கூப்பிட்ருக்கோம், பயாலஜியில் கூப்பிட்ருக்கோம். ஒட்டுமொத்தமாக நீட்க்கு எப்படி நீங்கள் தயாராகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் தாண்டி நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எங்களை கேட்பாங்க, சார் வந்துட்டு எங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு வெப்சைட்குள்ளே வரணும், ஒரு இன்டர்நெட் வந்து ஒரு ஹை ப்ராண்ட் வித் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணாங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லைன்னா இந்த டிவி பார்த்துருக்க ஷோ பார்த்துருக்க எல்லா பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி நான் இந்த அட்ரஸில் இருக்கேன், என்னோடய நேம் இது, என்னோடய அட்ரஸ் இது அப்படின்னு சொன்னால்
அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொரியரில் வந்து நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்தெந்த வழியெல்லாம் வந்து நீட்க்கு வந்து லிம்ரா வந்து உதவியாக இருக்குன்றது இந்த ஷோ மூலமாக அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீட் தேர்வு பற்றி கிட்டத்தட்ட ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணேஷ் சார் அவர் சொல்லும் போதே சொல்லியிருக்காங்க, இதுக்காகவே ஒரு தனி வெப்சைட் கிரியேட் இருக்குது, neetlive.in. இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தகவல்கள் இருக்குது, எவ்வளோ தூரம் மாக் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக ஒரு முழுமையான தேர்வுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறீங்க அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீட் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடங்கள் தாங்க. இந்த 3 பாடத்துக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது, ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு நம்ம பேசும்போது சிறந்த பள்ளிகள்லேருந்து தலை சிறந்த ஆசிரியர்கள் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஃபிசிக்ஸ் பாடத்தை பற்றின விளக்கங்களை தரதுக்காக கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இந்த ஆசிரியர் பணியில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர், ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல் அடையாரை சேர்ந்த வைஸ் பிரின்சிபல் திரு ஏ. காசி விஸ்வநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல லிம்ரா நிறுவனம் சார்பாக இந்த நீட் தேர்வு பற்றியும் ஃபிசிக்ஸ் பாடத்தை பற்றியும் மாணவர்களுக்கு விளக்குறதுக்காக எங்கள் ஸ்டுடியோஸ்க்கு வந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த நீட் தேர்வை எழுதுறதுக்கு மாணவர்களுக்கான ஒரு டிப்ஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீட் தேர்வுங்கிறது இப்போ வந்து ஒரு கட்டாயம் ஆகிடுது இந்த காலகட்டங்களில். இட் இஸ் கோயிங் டு பி, அது வந்து ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ஒரு பேர்டனாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் குழந்தைலாம். ஸோ இட் ரிக்வயர்ஸ் சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன். இப்போது வந்து என்னுடைய சப்ஜெக்ட் பௌதிகம், இயற்பியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த நீட் சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் இஸ் எங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் மோரலஸ், அப்படி ஃபுல்லாக இருக்கும் போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் பேசிக் உங்களுக்கு. அதனால் இப்போ நீங்கள் வந்து கடந்த கால நீட் பேப்பரெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எங்கள் போர்டில். 2 வால்யூம் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டுக்கு 2 வால்யூமும் 12ஆம் கிளாஸ்க்கு 2 வால்யூம் இருக்குது. இந்த 4 புத்தகங்களை சரியான முறையில் படித்தாலே அதுவே உங்களுக்கு ஒரு பேஸ் மெட்டீரியல் ஆகிடும் குழந்தைகளுக்கு. இது ஏன் கேட்டிங்கனாக்க இப்போது ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து சரியான விடை அளித்தீங்கன்னாக்கா 4 மார்க், 150 மதிப்பெண்கள் அதில் இருக்குது. இதில் ஒரே ஒரு காஷன் ஒரு எடுத்துக்கணும் பசங்க, 10 நிமிடம் குறைந்த முறையாவது அதை 45 கொஸ்டினை தடவை பார்த்துடணும். அந்த 10 நிமிடங்களில் அவங்க வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு 0.1% நமக்கு டவுட் இருந்ததுன்னா அதை நம்ம அட்டன் பண்ணக்கூடாது முதல்ல. அப்படி முடிச்சதுக்கப்புறமா தே கேன் ஸ்டார்ட் ஆன்சர் இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆன்சர் விடைத்தாளில் எழுதி பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ரஃப் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க. பட் கூடிய வரைக்கும் இந்த ரஃப் ஷீட்ஸை வந்து குறைச்சிக்கணும். நம்ம மைண்டில் நல்லா சில டிப்ஸ் எல்லாம் வச்சுருப்ப ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. அதில் பண்ணாங்கனாக்கா தே கேன் கிராக் திஸ் ஃபிசிக்ஸ் பேப்பர் இன் நோ டைம். அதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அடுத்த முறையில். வெரி வெரி சிம்பிள் அண்ட் லாஜிக்கல். இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 20 சாப்டர்ஸ் மேலே இருக்குது. நீங்கள் எல்லா சாப்டரையும் அவன் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த குழந்தையும் இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுத போகிறாங்கனாக்கா 4 புத்தகம் வச்சுக்கிட்டு கட்டாயமாக, அதாவது ஒரு அதமபட்சமாக படிக்க வேண்டிய சாப்டர்னு சில சாப்டர்லாம் இருக்குது உங்களுக்கு. அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை பண்ணிவிட்டு அவங்க எப்படி கொஸ்டின் இப்போ கேட்குறாங்கனாக்கா எல்லா கொஸ்டின்லையும் வந்து உங்களுக்கு டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஹார்ட்ஸ் அப்படிமோ ஹையர் ஆர்டர் டெஸ்டிங் எபிலிட்டின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து ஓவரால் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது ஹார்ட்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. இல்லை உதாரணமாக வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த 11, 12ஆம் கிளாஸ் சிலபஸை நம்ம கம்பைன் பண்ணிட்டோம்னாக்க வேற விட்டு எண்ணிடலாம். நீங்கள் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்குது, மெக்கானிக்ஸ் சாப்டர்னு. அதில் வந்து குறைஞ்சது ஒரு 6 சாப்டர் கவர் ஆகும் பேசிக்காக. அதாவது ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், அப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ், ஒர்க் பவர் எனர்ஜி, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், அப்புறம் வந்து ஒரு பாடி மூவிங் 2 டைமென்ஷன், சர்க்குலர் மோஷன், இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. இதில் வந்து 5 கொஸ்டின் மினிமம் கேட்டுடுறாங்க. 5 × 4 20. அதாவது எப்படி சொல்கிறேன்னாக்கா ஒரு கடந்த காலத்து ஒரு 4-5 பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கவரேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க, அந்த வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அதில் அதுபடி பார்க்கும்பொழுது இந்த சாப்டருக்கு ஒரு முக்கியமான சாப்டர், இது வந்து இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். இப்போ ஃபிசிக்ஸ் பாடம் அப்படின்றது மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா இப்போ 45 மதிப்பெண்கள் 180 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 180ஐயும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எதை கவனத்தில் வச்சுக்கணும்?
180 எடுத்துக்கணுங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா அதனால் ஒரு ஆங்ஸைட்டி மனசில் பில்டப் ஆகி அங்கே வந்து தவறான வழியில் போயிடுவாங்க. அவசரப்பட்டு ஜட்மெண்ட் வில் பி ராங் ஃபைனலி. அது அப்படி இல்லை. 45 வினாக்களில் வந்து எவ்வளோ வினாக்கள் சரியான விடையை நம்மளால் அளிக்க முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு முதல்ல அது தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சொல்லுவாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் பட் நாட் கர்சஸ் அப்படிப்பாங்க. அதில் அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அதில் அதை பார்க்கும்பொழுது எந்த ஒரு வினாக்கும் ஒரு 0.01% அளவுக்கு டவுட் இருந்தால் கூட அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். தவறு ஆகிட்டிங்கனாக்க அதுக்கு ஒரு -1 போட்டுடுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகுனாக்கா 45 கொஸ்டினை போய்ட்டு 180 மார்க் வாங்குற அவசரத்தில் எழுதும்பொழுது சில சமயங்களில் வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாகிடும் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி வரும்பொழுது அந்த குவாலிஃபைங் மார்க் அதில் உங்களுக்கு வராமல் போய்டும். இல்லை ஓகே, ஸோ முழு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கும். டெஃபினட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தயாராகிற விதம் பற்றி சொல்லுங்கள். நம்ம சரியான மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ் அப்படின்னாலும் அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன், இப்போ இந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை பற்றி ஒரு மாணவன் படித்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது எதெல்லாம் கவனத்தில் வச்சு அவன் படிக்கணும்? அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மெக்கானிக்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. அது மாதிரி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒன்று சாப்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ், இந்த 4 சாப்டரும் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிக்கணும் மெயினாக. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ். இந்த 5 சாப்டர் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக மார்க்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் வருது. இந்த 5 + 4 9 சாப்டர் படிச்சிட்டாங்கனாலே கிட்டத்தட்ட அவங்களால வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக எழுத முடியும். இல்லை அதான் சொல்கிறேன் வந்து இந்த சாப்டர் கட்டாயம் படிச்சுட்டு போனவங்க. இல்லை அது படிக்கும்பொழுது என்ன பண்ண கேட்டாக்க தே ஹேவ் டு அண்டர்லைன் இந்த மெயின் கான்செப்ட் இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு அதுக்கு வந்து நீங்கள் டெரிவேஷன் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, டெரிவேஷன் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லை, அந்த டெரிவேஷன் படிச்சதுக்கப்புறம் கான்செப்டில் என்ன ஃபார்முலா இருக்கோ, நான் கூட சில சமயங்களில் சில இந்த மாதிரி பேப்பர்லாம் பண்ணியிருக்கேன், சில ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்களோட ஐடியாவே அதுதான். எப்படி 2 பாயிண்டில் பார்ப்போம், எந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல கருத்து வருது, ஒரு பாயிண்ட் வருதோ, ஒரு ஃபார்முலா முடிகிறதோ, ஒரு கான்செப்ட் முடியுதோ, அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 வினாக்கள்லையாவது அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும் நம்ம. ஆனால் எல்லா சாப்டரும் இந்த மாதிரி உங்களுக்கு வரவே வராது. இந்த 9 சாப்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வக்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லை நல்ல ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தாங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு எந்த கான்செப்ட் முடியுதோ அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு கான்செப்ட் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஸ்டின் கொடுத்து விட்ருவோம். ஆனால் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு பழக்கமாக போயிடுது. ஏன்னா எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நிறைய மார்க் வாங்கினோம்னாக்க லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் த புக்கை படிச்சாகணும். ஒவ்வொரு லைனை விட்டால் கூட மார்க் போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க கேட்டினாக்கா சில சமயங்களில் வந்து அவங்க ட்ராப் வைப்போம், ஒரு ட்ராப் எலிப்பொறி மாதிரி வச்சுருவோம். அதில் அவங்க தவறான முறையில் ஜட்ஜ் பண்ணி அவன் மனசில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் முதல் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. வினால அவன் டிக் பண்ணிடுவான், அவன் நினச்சிட்டு இருப்பான் வந்து நம்ம ரைட் நினச்சிட்டு இருப்பான். அது மாதிரி தான் இல்லை. ஸோ இது வந்து கான்செப்ட்ஸ் முதல்ல தரவு பண்ணணும். சாப்டர் வைஸாக என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஏரியாஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துக்கணும். அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா கடந்த காலத்து ஒரு 4 பேப்பரை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு கவரேஜ் பற்றி சொன்னது. அதுக்கப்புறமா பண்ண வேண்டியது வந்து எப்படி கேட்டிங்கனாக்கா ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் வி ஹேவ் டு அப்ளை. அது பண்ணலாம். அது வந்து இப்போ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ விதத்துக்கு அதை எஃபெக்ட் சொல்ல முடியும்னு தெரியல. ஷார்ட்கட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் சொல்லப்போனாக்கா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டர் இருக்குது, மாடர்ன் ஃபிசிக்ஸில் வருதில்லை. அது என்ன பண்ணிப்பான்னாக்கா ஒரு எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் ட்ரான்சிஷன் ஆகி ஒரு படமாக கொடுத்துருப்பான். அது எந்த லெவலில் வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து வில் எமிட் ஒரு ஃபோட்டான் ஆஃப் வேவ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ட்ராப் கொஸ்டின். அது வந்து சாதாரண ஸ்கூலில் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருந்ததுனாக்கா 8 நிமிடம் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் லெங்க்த்தியாக லாகல் டேபிள் வச்சு போடலாம். இங்கே நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். இல்லை சில சமயங்களில் வந்து ஹைட்ரன் ஸ்பெக்ட்ரமாக இருந்ததுனாக்கா அது வந்து லைமேன் சீரிஸ் அப்படின்னாக்கா அல்ட்ரா வயலட் வேவ்லென்த்து அந்த மாதிரி ஒரு க்ளூலாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் அது மாதிரி கெஸ் பண்ணுறான்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கொஸ்டினை மாற்றிட்டாங்க. இப்போது ஹைட்ரன் ஸ்பெக்ட்ரம்னு கேட்காம ஏதோ ஒரு ஆட்டம், அதுக்கு இப்போ எக்ஸுங்கிற ஆட்டம், அதுக்கு பேர் கிடையாது, அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அப்போ அந்த பையனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, பழையபடி ரொம்ப கொடுக்குறாங்க, எடுத்து அவனை கஷ்டப்படுத்தி டேப்லெட் போட சொல்கிறாங்க. அங்கே தான் நான் சொல்கிற வழக்கம்னு கேட்டிங்கனாக்கா 4 டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் செக் பண்ணி கணக்கு போட்டிங்கனாக்கா 15 நிமிஷம் ஆகிடும் உங்களுக்கு. அதில் என்னோட மெத்தட் எப்படின்னாக்கா ஒரே ஒரு சிந்தனை அதை அப்ளை பண்ணணும். இல்லை எந்த அந்த வேவ் லென்த் வருது, ஃபோட்டோனோட வேவ் லென்த் வருது பார்த்துக்கிட்டு அதனுடைய எனர்ஜி மட்டும் போடுறப்போம் ஷார்ட்கட்டில். டெல்டா E = hc/λ அப்படிங்கிற ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் என்னெல்லாம் ட்ரான்சிஷன் இருக்கும் கம்பேர் பண்ணிடலாம். வித்தின் 2 மினிட்ஸில் கம்பேர் பண்ணி யூ கேன் ஜட்ஜ் த கரெக்ட் ட்ரான்சிஷன்ஸ். அது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து தே ஹேவ் டு பி தரோ வித் த கிராஃப்ஸ் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக்ஸ்.
கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ சில கொஸ்டின்ஸில் வந்து கடுமையாக இருக்கும், மெக்கானிக்ஸ் கொஸ்டின்ஸ் கடுமையாக இருக்கிற சமயத்தில் வந்து இன்னொரு கொஸ்டினில் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது டைமென்ஷன் சொல்லுவோம். ஒரு சாப்டர் எடுக்கும்போது நான் சொல்கிறோம் ஒர்க் அப்படின்னாக்க ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு ML2 T-2 கொடுப்போம். அப்படி கொடுக்காம உல்ட்டா கேட்டுருவான். நேம் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹூஸ் டைமென்ஷன் கேட்டு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் அதை பார்த்து கரெக்டாக நம்ம அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் லிமிட் யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாகிடும். ஸோ ஓவரால் அது டைம் கெட்ஸ் பேலன்ஸ் த பேப்பர். நிச்சயமாக 45 வினாக்களில் ஒரு 10 வினாக்கள் 5 வினாக்கள் உங்களுடைய அட்ராக்ஷனை டைவர்ட் பண்ணி விட்டுரும். அந்த பாதையில் நம்ம போயிட்டோம்னா ட்ராப் ஆகிடும். வி வில் நாட் பி ஏபிள் டு கம்ப்ளீட் பேப்பர். இன்னொரு ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கனாக்கா, அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க் டெஸ்ட்னா ஸ்கூல் கொடுக்குறோம், அவங்க சரியாக வேணா பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ டிக் பண்ண மாட்டேங்கிறாங்க பேப்பரில், அந்த OMR ஷீட்டில். இவங்களாம் வந்துட்டு ABCன்னு மார்க் பண்ணிப்போம். மொத்தமாக கடைசியில் வந்து நம்ம எழுதிக்கலாம், தப்பு விடாமல் எழுதிக்கலாம்னு எழுதி வரும்போது அவசரத்தில் வந்து அந்த ஒரு லைன் மாறி போச்சுனாக்கா ABC லைன் விட்டுருவாங்க அதில். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. எப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எழுதுறோமோ உடனே அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் போய்ட்டு மாற்றணும். ஒன்று இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5வது வினா ஃபஸ்ட்டு 5 நல்லா ஆன்சர் பண்ணிட்டேன், 6வது கொஸ்டின் எனக்கு தெரியல. நான் சொல்லியிருக்கேன், சார் யூஆர் டிரைவிங் த ஃபாஸ்டஸ்ட் கார் இன் த வேர்ல்டு இன் இந்தியன் ஸ்ட்ரீட், அங்கே ரோடு ரிப்பேர்னு போட்டிருக்கான், நீங்கள் ஸ்டோர் பண்ணி தான் போகணும் நீங்கள் இந்த இடத்துல. நம்ம நேரில் வண்டி விட்டோம்னாக்கா நமக்கு தான் நஷ்டம். அந்த பையன் என்ன பண்ணுறான்னாக்கா அந்த கொஸ்டின் நெகோஷியேட் பண்ணிவிடுவான். 7வது கொஸ்டின் எடுத்துப்பான், அது பிரமாதமாக சாஸ்திரம் கொடுத்தாரு. மற்ற அவனுக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பான், ஆனால் தவறான இடத்துல எழுதிடுவான். 6வது கொஸ்டினில் அவன் விட்டுட்டான் அந்த இடத்துல. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆன்சர் எழுதும்போது 7வது ரெஸ்பான்ஸில் அவன் கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் தப்பாக போனால் கூட பாக்கி உள்ள கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எல்லாம் ஜம்பிள்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்க சொல்லுவாங்க என்கிட்ட வந்து. கண்டிப்பாக சார், எவ்வளோ தூரம் டிப்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய விஷயங்கள். மட்டும் இல்லை, நான் எங்கிட்ட பசங்க வந்து பார்க்க வருவாங்க, சார் ஐ டன் வெரி வெல் அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் ட்ரெயின் பண்ணுறது வந்து CBSEக்கு மட்டும் இல்லாமல் இன்டெப்த்தாக போவோம். என்னெல்லாம் என்னத்தை கேட்ட முடியும் பார்க்கலான்னு போயிடுவோம். இல்லை அந்த குழந்தை பேப்பர் கொடுப்பான், ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துவானே, நான் பார்க்குற கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே மாட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற குவார்டர் பேப்பரை பார்க்கலாம். பார்த்தா கூட நான் வந்து இந்த ரஃப் பேப்பரை பார்ப்பேன், எந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கு. அதிக அளவில் வந்து அவங்க ரஃப் பேப்பரை யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா தே ஸ்பெண்ட் மோர் டைம் இன் தி டூயிங் கால்குலேஷன்ஸ் பேசிங் தர் வேல்யூபிள் டைம். அதனால் ரஃப் பேஜ் வந்து கூடிய வரைக்கும் வந்து நிறைய இடத்துல பிளாங்கை விட்டுக்கணும் பையன். தட் இஸ் இண்டிகேஷன் தட் எஸ் ரியலி அப்ளைட் இஸ் பிரெயின். அந்த அளவுக்கு நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். இல்லை சரியான பதில்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். தவறான கேள்விகள் அதிகமாக இருக்கும், நம்மளை ட்விஸ்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு மாணவர்கள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த தேர்வு எழுத வேண்டிய. ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். நான் இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லலாம் பார்க்குறேன் மேடம். இல்லை இப்போ வந்து கடந்த வருஷம் வந்து ஆல் இண்டியா டாப்பர் 5-6 ரேங்க் வாங்கின பசங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஒரு 360 டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு மேகசினில் படித்தேன். ஏன்னா நான் இப்போது இந்த டெல்லியில் போய்ட்டு CBSE அவார்டு வாங்க போகும்போது கொடுத்தாங்க. அதை படித்து வரும்போது ஃப்ளைட்டில் நவ் ஐ ரிமெம்பர் தட் அந்த டாப்பர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்கிறாங்க, இதே தான் பாயிண்ட் சொல்கிறான். லக்கிலி நாங்கள் வந்து CBSEயில் தான் படிச்சிருக்கோம், இருந்தால் கூட வந்து நாங்கள் இன்டெப்த்தாக படித்தோம். அதில் வந்து இந்த ஒவ்வொரு டயக்ராம்களும் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கூட இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு அதை என் பசங்க படிக்க மாட்டாங்க. சாதாரணமாக கணக்குன்னு போட்டு சொல்யூஷன் போட்டு உட்காந்துருப்பாங்க. கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ வெரி டைப். கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, டயக்ராம் உள்ள கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிகாஸ் பயாலஜி பற்றி சொல்ல வரும்போது பயாலஜிக்கு ரொம்ப அது பொருந்தும் சொல்கிறான் அந்த பையன் இன்டர்வியூவில். அதிகமான அளவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேட் ஹேபிட் ஒன்று பசங்கள் இருக்கும்போது, ஃபிசிக்ஸ் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுவான்னா கெமிஸ்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சோம், சைக்காலஜிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி ஒரு முடிஞ்சுட்டு இதில் பாதி விட்டுட்டு அதுக்கு பாதி போட ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. முழுமையாக நீங்கள் அந்த 45 கொஸ்டின் எடுத்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ கரெக்டாக 10 மினிட்ஸ் பிளான் பண்ணி முடிச்சுட்டு சரியான முடிச்சுட்டு போடணும். ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு சப்ஜெக்ட் பாதையில் போய்ட்டு வரக்கூடாது. அது வந்து இட் வில் கிரியேட் அட்டர் கன்ஃபியூஷன்ஸ் டோட்டலி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இது நீட் எக்ஸாமில் வந்து ஒரு சராசரி விகிதம் ஒன்றும் கிடையாது. 11th போர்ஷன்ஸில் இவ்வளோ கேட்கணும், 12th இவ்வளோ கேட்கணுங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன மாதிரி அங்கே ஒரு 4 சாப்டர்ஸ், இங்கே ஒரு 5 சாப்டர்ஸ் தான் டோட்டலாக கணக்கு கொண்ட வழியே இந்த 9 சாப்டர்ஸ் தரவு பண்ணிட்டு போனாலே போதும். புக்கில் எவ்வளோ படிச்சுக்கிட்டு ஆழமாக படிச்சுக்கணும். அவ்வளோதான். ஷாலோ ரீடிங் இருக்கக்கூடாது. இன்டெப்த்தாக படிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸ் பேப்பர்ஸை படிச்சுட்டு உங்கள் லிம்பா நிறுவனம் கொடுக்குற மாதிரி ஒரு பேப்பர் எல்லாம் ஆன்லைனில் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து கணித் சார் இன்ட்ரெஸ்ட் கிவிங் லாட் ஆஃப் ஹேண்ட் அவுட்ஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்கனாக்க டெஃபினட்டாக வந்து ஒர்க் பண்ண தான் டைம் கெயின் ஆகும் உங்களுக்கு. இல்லை ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ மென்டல் அர்த்தமேட்டிக் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது எனக்கு கிடைக்காங்க சமாஜம் தே ஷுட் என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் சென்டரில் பார்க்குறோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள்லாம் ரொம்ப லேட்டாக வருவாங்க. 10:25 கூட வருவாங்க, குவாரல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ சென்டருக்கு சரியாக போயிடணும், கரெக்டாக உட்காரணும். நல்ல ஒரு மார்னிங்கில் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பிஃபோர் எக்ஸாம் போகிறதுக்குனால நல்ல ஒரு தியானம்,
அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டு நம்ம படித்த வரைக்கும் ஒரு ரெக்கலெக்ட் பண்ணிச்சுக்கணும் மைண்டில் டிஜிட்டல் ஸ்கில்லில் ஸ்கால் ஆகிற மாதிரி மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கனாக்க ரொம்ப ஈஸியாக பண்ணும். டெஃபினட்டாக வந்து இது வந்து ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சின்னு பாகுபாடு ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. பயம்தான், சைக்கலாஜிக்கல் ஃபியர் தேர் ஹேவிங். அந்த இந்த புக்கில் உள்ளதாக கேட்குறாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கான்செப்சுவல் பில்டிங் ஆஃப் அ கான்செப்ட், டெப்த் ஆஃப் லேர்னிங் கான்செப்ட்டுங்கிறது சிபிஎஸ்சி ஜாஸ்தியாக இருக்க அவ்வளோதான். அதை இவங்க ஈஸியாக ஒரு மாதத்தில் பிட் பண்ணிடலாம். மனசு வேணும், நீட் தான் எனக்கு வேணும் சார், நீட்டில் தானே போக போகிறேன், இது தவிர எனக்கு வேறு வழி கிடையாது, இந்த வருஷம் எழுத போகிறேன்னு மனசை செட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல ஆட்டோமேட்டிக்காக லேர்னிங் வில் டேக் பிளேஸ். அதுக்கு வந்து சில சாப்டரில் வந்து டவுட்ஸ்லாம் வரலாம், உங்கள் இன்ஸ்டியூட்டில் கேட்கலாம், இல்லை அனுபவப்பூர்வ வாசிக்கிட்டு போய் கேட்டு பார்த்தானாக்க டெஃபினட்டாக வந்து பார்த்துக்கணும். அதில் நோ டூ கொஸ்டின்ஸ் ஆர் சேம். ஸோ ஃபிசிக்ஸ் பாடத்தை பற்றி பார்த்தோம் சார் டீட்டெயிலாக. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எப்படி அணுகணும்னு, இதை தாண்டி மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் உங்களால் அதிகப்படியான விளக்கங்களை தர முடியும்? என்னால் வந்து பயாலஜிக்கு ஒரு 1 or 2 டிப்ஸ் கொடுக்க முடியும். பயாலஜி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பயாலஜியில் வந்து அதிக மதிப்பெண்கள் இருக்குது, 90 கேள்விகள் 360 மதிப்பெண்கள் அப்படின்னும் போது இதுதான் வந்து அதிகப்படியான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியா. அதே நேரத்தில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தால் மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்னும் போது இந்த சப்ஜெக்டை மாணவர்கள் எப்படி அணுகணும்? அது 50% மேலே 50% மார்க்குகள் அதில் இருக்கிறதுனால அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது தவிர ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா சார் ரொம்ப சிலபஸ் வேஸ்ட்டாக இருக்குது சார், ஃபிசிக்ஸ் புக், டெக்ஸ்ட் புக்ஸ், கெமிஸ்ட்ரி புக் மாதிரி ஒரு அடக்கமாக படிக்க முடியல, அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபீல் பண்ணாங்க. கேன் யூ ஜஸ்ட் கம்ப்ரஸ் அண்ட் கிவ் சம் ஐடியான்னு கேட்டாங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் என்கிட்ட. எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஜெனட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் உண்டனால தான். அதாவது இது டீச்சிங் பொசிஷனில் வந்து அல்டிமேட்லி வி ஹேவ் டு மேக் த ஸ்டூடெண்ட் டு ஒர்க் அண்ட் ஜஸ்ட் மோட்டிவேட் ஹிம், அவ்வளோதான். வாட் எவர் பி தி ஏரியா ஆஃப் சீயிங் திஸ் ஹாரிசான் சொல்லுவாங்களே, ஹாரிசான் தொடுகோடு என்பது பீச்சில்னு பார்க்கலாம், அங்கே தெரியும் சொல்லுவாங்க 9 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படிம்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு போட்டில் போனோடனே பார்த்தீங்கன்னாக்க தொடுகோடோட எல்லை போயிட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு சொல்லி தான் எங்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. வைஸ் பிரின்சிபல் மாதிரி வருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா ஒரு லாஸ்ட் 2 or 3 இயர்ஸ் பேப்பர்ஸை நான் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அவங்க சிலபஸையும் கையில் வச்சுட்டேன். பார்க்கும்பொழுது சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிடுது. அதிக வெயிட்டேஜ் உள்ள அந்த 90 கொஸ்டினில் வந்து அதிகமான வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ் பார்க்கும்பொழுது அது ஒன்று வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி ஒன்று இருக்குது, ஹியூமன் ஃபிசியாலஜி, இக்காலஜி, செல் பயாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோமாலிகூல்ஸ். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சமாக ஒரு 4 கொஷின்கள், 4 வினாக்கள், 3 வினாக்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதில் அதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப் டெப்த்தாக போய் டீச்சர்கிட்ட பேசும்போது தென் வி கன்க்ளூடட் தட் என்ன வந்தோம்னாக்கா ஒரு பையன் வந்து இந்த நீட் எக்ஸாம் போகிறதா இருந்தானாக்கா இதுதான் பயாலஜி தான் டிசைட் பண்ணுறது அவனோட ஃபேட் அல்டிமேட்டாக இல்லையா, நிறைய மார்க் வாங்குறதுக்குனால நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம் ஃபைனலாக. என்ன சொல்ல கேட்டோம்னாக்கா இந்த ஃபாலோயிங் டாபிக் சொல்ல போகிற டாபிக் மட்டும் படிக்காமல் போக முடியாது. அது பார்க்கும்பொழுது செல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒன்று இருக்குது, பிளான்ட் நியூட்ரிஷன் ஒன்று இருக்குது, ஜெனட்டிக்ஸ் இஸ் a வெரி ப்ராட் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போனோம்னாக்கா போன வருஷம் கூட கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க, ஒரு பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஹெச்ஐவி இதாக இருந்ததுனாக்கா அந்த டாக்டர் வந்து எந்தெல்லாம் சிம்டம்ஸ் அவர் எதிர்பார்ப்பார், அவர் வாட் டைப் ஆஃப் டயக்னோசிஸ் யூ வில் கோங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அது ஜெனட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அப்புறம் பிளான் மார்ஃபாலஜி, பிளான் கிங்டம், மனோரா, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அதிகபட்சமான வெயிட்டேஜ் கொடுத்தது. அவங்களை அதை சொன்ன மாதிரி அதை முதல்ல படிக்கணும் அவங்க. அது தவிர வந்து எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். நிறைய மார்க் சொன்னீங்க இல்லையா வாங்கணும் அப்படின்னாக்கா இதையும் படிக்கணும். 2வது ஃபேஸில் வந்து அனிமல் நியூட்ரிஷன், அனிமல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அனிமல் ரெஸ்பிரேஷன், அனிமல் டிஷ்யூஸ், ஈக்காலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, இது மட்டும் படித்தா போதும். இது படித்தாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 75% கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 90 இஸ் கவர்ட் அவுட் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ், க்ரோத் ரிப்பேர், அதெல்லாம் வந்து 1 மார்க்கு ஒரு 1 கொஸ்டின் or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்துருக்கு. அது எப்படியாவது அவங்க மனப்பாடம் பண்ணி படிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ மஸ்ட் டூ ஆர் டைங்கிற கேட்டகரி ஒன்று, ஷுட் டூ அப்படி. ஏன்னா அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா 26 சாப்டர் உங்களுக்கு 12th உங்களுக்கு இருக்குது. 11th போனாக்கா அது மாதிரி ஈக்குவலாக 44 டாபிக் படிச்சாகணும். அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்கூல்லேயும் ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது, சிபிஎஸ்சியில் இருக்குது. இந்த 2 டாபிக்ஸ் தான் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அவங்களுடைய லோடை குறைச்சோம். அதனால் அதுக்குள்ளேயும் சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும். இருந்தாலும் அதை இட் வாஸ் வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் அவங்க நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன் மேடம். இப்போ 2 சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது ஒரு 26, 27 சாப்டர் 1 மந்த்லேயும் இருக்குன்னு வாஸ்ட்டாக பார்க்கும்போது அட்லீஸ்ட் இப்படி ப்ரிசைஸாக ஒரு 9, 10 சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ஒரு 75 அதுக்குள்ளே வந்து நிறைய அண்டர்லைங் சப் கான்செப்ட்ஸில் நிறைய இருக்கும். பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடலாம் பேப்பரில். அண்ட் த ரிவிஷன் ஆஃப் சம் மோர் பேப்பர்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூட்ஸ் லைக் யூ,
they will be exposed automatically. They can definitely read the question and take the right answer. உங்களுடைய ஒரு பிஸி ஷெடியூல்லையும் நீட் தேர்வு எப்படி எழுதணும், அதுவும் ஃபிசிக்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும், அதை எழுதுறதுக்கான அணுகுமுறை என்ன, இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு நிறைய வேல்யூபிளான டிப்ஸையும் உங்களோட கருத்துக்களையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. பயாலஜி பாடத்தை பற்றியும் நீட் தேர்வுக்கான சிலபஸை பற்றியும் விளக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஒரு ஆசிரியராக அனுபவம் வாய்ந்த ஆசிரியை, ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலோட பிரின்சிபல் திருமதி பத்மினி ஸ்ரீராமன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோஸில் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். லிம்லா நிறுவனம் சார்பாக இங்கே அழைப்பை ஏற்று இங்கே ஸ்டுடியோஸ்க்கு நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி மேடம். தேங்க். இப்போது நம்ம பயாலஜி அப்படின்ற பாடம் எப்படி, இந்த பாடத்தை மாணவர்கள் எப்படி கையாளணும், எவ்வளோ கேள்விகள் இருக்குது, அதோட மதிப்பெண்கள் என்ன, இந்த சிலபஸே எப்படி இருக்கும், இது எவ்வளோ தூரம் யூனிக்கான சிலபஸ்னு பேசினாலும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிலபஸாக இது எப்படி அமைஞ்சிருக்கு, நீட்கான டிப்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி வழங்கணும் மேடம். முதல்ல நம்ம நீட் தேர்வை பற்றி பேசலாம். நீட் தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது அப்படின்னும் போது இது அவ்வளோ தூரம் கடினமானதா, இதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். இப்போ சமீப காலத்தில் தான் இந்த நீட் எக்ஸாமை பற்றி ரொம்ப சர்ச்சை வந்துட்டுருக்கு. இது ஏற்கனவே ஏபிஎம்டி எக்ஸாம்னு நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த நீட் அப்படிங்கிற ஒரு காமன் எக்ஸாமை கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விதமான எக்ஸாமை கொடுத்தா தான் இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் நம்ம எடுக்க முடியும். அது நீட் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், சிலபஸ் வந்து கொஞ்சம் காமனாக இருக்கணும். ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த எண்டுலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கும் பொழுது சிலபஸ் காமனாக பண்ணினா தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒத்துமை, ஒரு சம ஒத்துமை வந்ததுங்கிற ஒரு உணர்வு வரும். அதனால் இந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்தது ஒரு நல்ல மூவ் ஆகும். இந்த எக்ஸாமை பற்றி நிறைய மாணவர்களுக்கு இல்லை பெரியவர்களுக்கு கூட சில குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சிலபஸ் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கும் சிபிஎஸ்சி சிலபஸ்க்கும் வேரியேஷன் இருக்கலாம், இதனால் ஸ்டேட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த சிபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கும் இது எப்படி ஒத்துப்போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சிலபஸ் வந்து ஒரு காமன் சிலபஸ். இப்போது +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, ஸ்டேட்டில் படித்தாலும் சரி சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, இந்த சிலபஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து காமனாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ காமன் சிலபஸ்ன்னு எடுக்கிறதுனால இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த சிலபஸில் எந்த ஸ்ட்ரீமில் படித்தா கூட இந்த +1 +2 சிலபஸை தரோவாக படித்தாக்க இந்த நீட் எக்ஸாமினேஷனை நல்ல தைரியமாக எழுதலாம். இப்போ நீங்கள் சிலபஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க மேடம், இது வந்து எல்லாரும் எழுதக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போயும் வந்து என்னென்னா ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதணுன்னா ஒரு பயம் இருக்குது. இது சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களால் மட்டும்தான் இந்த நீட்டை ஃபேஸ் பண்ண முடியும், நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டனிங்கா, இல்லை இதில் இருக்கிற சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் இருக்குமா? இல்லை, அது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே சின்ன 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பயம் வந்துடுறது. பொதுவாகவே அதுவும் ஒரு காமன் எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் எழுத போகிறோம்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்கும். இது அந்த பொதுவான பயம்தான் அது. ரெண்டாவது வந்து இது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வேறு, இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் வேறு அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஹையர் ஸ்டடீஸ்னு போகும்பொழுது 11th and 12th போகும்பொழுது கான்செப்ட்ஸ் காமனாக தான் இருக்குது. டீச்சிங் மெத்தடாலஜி வேறையாக இருக்கலாம், இல்லை கரெக்ஷன் மெத்தடாலஜி வேறையாக இருக்கலாமே தவிர சிலபஸில் வேரியேஷன்ஸ் இல்லை. அப்போ தான் காமன் எக்ஸாம்னு வைக்கும்பொழுது இதை வந்து அத்தாரிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே வைப்பா இல்லையா. அதனால் இதில் பயப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. ஆனால் படிக்கணும் நல்லா தரோவாக, அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டு 11th சிலபஸ் 12th சிலபஸையும் படித்தாக்க கண்டிப்பாக எழுத முடியும். அதனால் இது பயப்படுறதுக்கு அல்ல ஐயோ எனக்கு முடியாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த பாடத்தை பற்றி பேசுவோம் மேடம். பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லலாம். இதில் மதிப்பெண்களும் பார்த்தீங்கன்னா கேள்விகளும் 90 கேள்விகள் இருக்குது, 360 மதிப்பெண்கள் அப்படின்னு வரும்போது இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் வந்துச்சுன்னா நிறைய மார்க் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லுங்கள் மேடம், இதுக்கு எப்படி நம்ம படிக்கணும்?
இப்போது மெடிக்கல் சயின்ஸ்னு சொன்னதுனால பயாலஜி டெஃபினட்டாக பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பயாலஜியோட பார்ட் இதில் நிறையா இருக்குது. 45 + 45 மார்க்ஸ் இருக்குது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கம்பைண்டாக. ஸோ டோட்டலாக 90 வருது. ஸோ 360 மார்க்ஸ் வருது இதுலையா. ஸோ மேஜர் போர்ஷன் பயாலஜியில் இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் பயாலஜியில் நிறையா இருக்கணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதும் சரி பயோ லெசன்ஸை தரோவாக படிக்கணும். அதில் இருக்கிற கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டு படிக்கணும். ஸோ பிளைண்டாக படிக்கக்கூடாது. கான்செப்ட்ஸை புரிஞ்சுட்டு படித்தா தான் எந்த கொஷினுக்கும் அவளால் எழுத முடியும். ஸோ அந்த பயாலஜி போர்ஷன்ஸ் எடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த பயோடெக்னாலஜி இருக்குது, இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் அந்த லைஃப்பை பற்றி படிக்கணும், ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்குது, ஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை அழகாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சப்டிவிஷன் பண்ணியும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த புக்ஸை தருவாக படித்தாக்க டெஃபினட்டாக அவளால் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு பயோ எடுத்து முடிச்சிடணுமாவா. ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஷின்ஸை தரோவாக படிக்கணும். அவசரப்பட்டு கொஷின்ஸ் இது தெரியுமேன்னு எடுத்து எழுதும்பொழுது தான் தவறு ஏற்படுறது. ஸோ கொஷின்ஸை தரோவாக புரிஞ்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் பண்ணினாக்க டெஃபினட்டாக அவளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கச்சவே பயோ போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு போனாக்க அது அவளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஜுவாலஜி பாட்னி 2 பிரிவாக இருக்குன்னு சொல்லிங்க 45 மார்க்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாட்னி இந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்கலாம். இப்போ இதில் முழுமையாக மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பயாலஜியில் இருக்குது அப்படின்னும் போது பாட்னின்ற சப்ஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். அதில் எந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எதுலெல்லாம் ஈஸியாக அவங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்? இந்த பாட்டனின்னு எடுத்தீங்கன்னா அந்த மெயினாக உங்களுக்கு அந்த பிளான்ட் லைஃப் பற்றி வரும், இந்த லிவிங் வேர்ல்டை பற்றி வரும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்பொழுது அது சின்ன கிளாஸ்லேருந்தே அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஹையர் லெவலில் வரும்பொழுது தேர் வில் பி டயக்ராம்ஸ் வரும். ஸோ எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த எம்சிக்யூ கொஷின்ஸை எப்படி எழுதுறதுங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸோடு வரும் இல்லையா. ஒரு கொஷினுக்கு 4 சாய்ஸ்னு வரும்பொழுது அந்த ஏபிசிடி ஆன்சர்ஸை ஒழுங்காக படித்து பார்த்துட்டு இதுக்கு எது கரெக்டான ஆன்சருங்கிறத பார்க்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பயோ இட் இஸ் மோர் நம்மளோட லைஃபோட ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் பாட்னி எடுத்தாலும் சரி, ஜுவாலஜி எடுத்தாலும் சரி, இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், இல்லை அனிமலோட லைஃபாக இருக்கட்டும், பிளான்ட் லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டே டு டே நம்ம பார்த்துட்டு இருக்கிற லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இதை ஒரு வாட்டி 2 வாட்டி அவள் நல்லா தரோவாக படித்தாக்க டெஃபினட்டாக அந்த கொஷின்ஸை புரிஞ்சுட்டு அட்டெம்ப்ட் பண்ணலாம். தி மெயின் பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த கொஷின்ஸை புரிஞ்சுக்கணும், அந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ பாட்னி ஜுவாலஜி 2க்குமே இது அப்ளிகபிள் தான் சொல்லுங்கள். இது காமன் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஓகே. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. அப்படின்னு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசலாம் மேடம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொஸ்டின்ஸை பார்க்குறோம் அப்படின்னும் ஒரு கேள்விக்கும் எவ்வளோ நிமிஷங்கள் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எதே நேரத்தில் சரியான பதில்களையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் டயத்தை? டைம் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 3 ஹவர்ஸில் அவள் 180 முடிக்கணும். அவள் அந்த 180 கொஷின்ஸ் தான் 180 மினிட்ஸ் தான் அவளுக்கு அவைலபிள். ஸோ அவள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த போர்டு எக்ஸாம்லலாம் 15 மினிட்ஸ் ரீடிங் டைம்னு கொடுக்குறோம். அது மாதிரி ரீடிங் டைமில் இதில் கிடையாது. டாட் பெல் அடிக்கும்பொழுது தே ஓப்பன் த கொஷின் பேப்பர் அண்ட் அது எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ அவள் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவள் ஏற்கனவே நல்ல மார்க் எக்ஸாம் எல்லாம் எழுதி நிறைய ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி இருந்தாக்க ஒரு குவிக் ரீடிங் கொடுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஒரு ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். கொஷின்ஸை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு தே ஷுட் ஸ்டார்ட் அவள் எழுத ஆரம்பிக்கணும். ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. எக்ஸாமினேஷன் அன்றைக்கி உட்காந்துட்டு பண்ண முடியாது. இதுக்கு முதல்லேருந்தே அவள் என்ன பண்ணணும், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை கோச்சிங் சென்டர்ஸோ இல்லை யார் அவளுக்கு இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாளோ அவளோட உட்காந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டம் பண்ண முடியாதுங்கிறத ட்ரை பண்ணிகிட்டே வரணும். அப்போ அந்த மார்க் எக்ஸாம் பண்ணினாங்கனாக்க டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு. லிம்ரா நிறுவனம் மாணவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, neetlive.in. அந்த வெப்சைட் மூலமாக அவங்க மார்க் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு மார்க் எக்ஸாம்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இது ஒரு எக்ஸலண்ட் மூவ். இது நான் கூட வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணினேன். அதில் நிறைய மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஃப்ரீ, அதுக்கு பேமெண்ட் ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அவங்க அதில் போயிட்டு அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அவங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரைட் ஆன்சர்னாக்கா க்ரீன் லைட் வரும், ராங் ஆன்சர்னா ரெட் லைட் வரும். ஸோ அவங்களுக்கு உடனே தெரிஞ்சுப்படும் தாம் பண்ணிருக்கிறது ரைட்டாக தப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட் இவாளுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீயாக மாணவர்களுக்கோசரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெப்சைட்டு. ஸோ இதை இவங்க அவைல் பண்ணிட்டாக்கா இதுவே ஒரு மாக் எக்ஸாம் ட்ரையல், ஒரு 12 மாடல் கொஷின் பேப்பரை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கெலாம் அந்த ஃபார்முலேஸ் இருக்குது, நியூமரிக்கல்ஸ் இருக்குது, பயாலஜியில் டயக்ராமேட்டிக் ஓரியன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அப்புறம் 150 இது ஒரு பாயிண்ட் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 180 கொஷின்ஸில் 150 வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும், 50 வந்து பேலன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக கூட இருக்கும். இப்போ இதை அட்டம் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டக்கப் ஆகிடுவாங்க, ஐயோ இந்த கொஷின் நமக்கு தெரியலையேன்ட்டு. அதை ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஷினுக்கு உடனே போயிடணும், அங்கேயே ஸ்டக்கப் ஆகி நிற்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அந்த மார்க் எக்ஸாம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும். இது நமக்கு லிம்ரா நமக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கலாம், இந்த மாடல் எக்ஸாம்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் டன் பை லிம்ரா. நீட் தேர்வை மருத்துவ மாணவர்கள் எப்படி எழுதணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட வேல்யூபிள் டைமை கொடுத்து பயாலஜி சப்ஜெக்ட் சார்ந்தும் நீட் சிலபஸ் சார்ந்தும் பல தகவல்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி. திருமதி பத்மினி ஸ்ரீராமன் அவர்கள், பொதுவாக நீட் தேர்வு அப்படின்னு வரும்போது இதில் சிலபஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, சிபிஎஸ்சி மாணவர்கள் மட்டும் இல்லை ஸ்டேட் போர்ட் படிக்கிற மாணவர்களுக்கும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை படிக்கிறது எவ்வளோ தூரம் ஈஸியாக இருந்திருக்கு, அதே நேரத்தில் சிலபஸ் பேசும்போது இந்த டிப்ஸ் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. டிப்ஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா நீட் தேர்வு எழுத மாணவர்கள் ஆரம்பத்திலேருந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது பயாலஜி சப்ஜெக்டில் அதிக மதிப்பெண்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதை எப்படி நம்ம கையாளணும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுக்கு மாக் டெஸ்ட்டோட முக்கியம் என்ன, அந்த மாக் டெஸ்ட்டை பற்றி பேசும்போது லிம்ரா நிறுவனம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதை எவ்வளோ தூரம் நம்ம சரியான முறையில் கையாள வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இதெல்லாம் தாண்டி எக்ஸாம் ஹால் மேனர்ஸ் என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ வேதியியல் பாடத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வேதியியல் துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியை, ஹிந்து சீனியர் செகண்டரி பள்ளியின் வேதியியல் ஆசிரியர் திருமதி கலா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். லிம்ரா நிறுவனம் சார்பாக வேதியியல் பாடத்தை பற்றி நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு விளக்கமான விளக்க உரையை எங்களுக்கு கொடுக்க வந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம். நன்றி. நீட் தேர்வு அப்படின்னு வரும்போது இப்போ இந்த வருஷம் ஒரு குழப்பமான சூழல் இருக்கும், இது இருக்கா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மாணவர்கள்லாம் நீட் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இதை பற்றின ஒரு பயமே இருக்குது. இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் எழுத முடியுமா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிலபலா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி நீட் தேர்வு எழுதியாக வேண்டிய கட்டாயமான ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு இருக்கோம். இப்போ இந்த தேர்வை எழுதுறதுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகணும், அதுக்கு அவங்க ஆரம்ப கட்டத்தில் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களுடைய பாடம் வேதியியல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்தை அவங்க எப்படி படிக்கணும், நெகட்டிவ் மார்க்ஸ் வாங்காமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணணும் மேடம். முதல்ல அந்த நீட் தேர்வை பற்றி சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் அப்படின்னும் போதே ஒரு பெரிய எக்ஸாமை முடிச்சுட்டு மார்க்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, +2 எக்ஸாம்ஸ், இது முடிச்ச உடனே இப்போ நீட் தேர்வுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எப்படி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் மேடம்? அந்த பயத்தை ஃபஸ்ட்டு போக்கிக்கணும். ஃபியர் ஹேஸ் 2 மீனிங்ஸ். ஒன்று ஃபேஸ் இட் அண்ட் அரைஸ், இன்னொன்று ஃபர்கெட் அண்ட் ரன். நம்ம வி ஹாவ் டு ஃபேஸ் த எக்ஸாம் அண்ட் வி ஹாவ் டு அரைஸ். நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்பயுமே சொல்வேன், ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கிவ் யுவர் பெஸ்ட் டுடே அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் கோல், தென் யூ கேன் அச்சீவ் யுவர் கோல், யூ வில் பி அச்சீவிங் யுவர் கோல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பயத்தை போக்கிட்டோன்னாவே நம்ம ஈஸியாக தயாராகலாம். நம்ம எல்லாமே படித்தது தான், முன்னாடியே நம்ம போர்டு எக்ஸாமுக்காக எல்லாமே தரவு பண்ணிட்டோம். இப்போ எகெயின் வி ஆர் கோயிங் டு ரீகேப். இந்த ரீகேப்பில் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபெமிலியரைஸாக இருக்கும், ஒரு சாப்டர் கூட நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 11th ஸ்டாண்டர்டில் நம்ம சில சாப்டர்ஸ்லாம் அப்போ ஈஸி கோயிங்காக, ஓகே 11th தானே, இது ஸ்கூல் பேஸ்டு எக்ஸாம், சில இதை நம்ம அதுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும், இது கஷ்டமாக இருக்குது இது விட்டுருவோம், இதை படிச்சுக்கலாம், ஓகே பாஸ் மார்க் வாங்கினா போதும் அப்படின்ட்டு. இப்போ நீட் எக்ஸாமுக்கு நம்ம எல்லாமே 11th போர்ஷன் ஆஸ் வெல் அஸ் 12th போர்ஷன் வி ஹாவ் டு பி தரோ வித். 12th போர்ஷன் இப்போ நல்லாவே தரோவாக இருப்பாங்க மாணவர்கள். அவங்க இன்னொரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது என்னென்னா
தட் இஸ் 11th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். அதை இப்போ 12th ஸ்டாண்டர்டில் நல்லா படித்ததுனால 11th திரும்ப படிக்கும்போது ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும் அந்த குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை வந்து மாடியூல்ஸாக லெசன்ஸ் எல்லாம் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அப்படின்னு 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது. இன்ஆர்கானிக் எடுத்துட்டோம்னா இப்போ 12th ஸ்டாண்டர்டில் பி பிளாக் படிக்கிறாங்க, டி அண்ட் எஃப் பிளாக். இதே வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ் பிளாக் அண்ட் தென் பி பிளாக்ல 2 குரூப் படிச்சிருப்பாங்க. அப்போ படிக்கும்போது ஒரு தெளிவு இருந்திருக்காது. இப்போது எக்ஸாமுக்காக கம்பல்சரியாக படிச்சிருக்கும் போது திரும்ப அந்த சப்ஜெக்ட் அந்த தட் இஸ் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை போய் பார்க்கும்போது ஒரு தெளிவு இருக்கும், இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும், நல்லாவே படிப்பாங்க, ஈஸியாக இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. அது வந்து குழந்தைங்களோட நேச்சரை பொறுத்து. சில லெசன்ஸ் வந்து கஷ்டமான லெசன்ஸ் சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம வந்து புதுசாக நினைவுபடுத்தி ஒன்றும் எழுத போகிறதில்ல. நமக்கு 4 சாய்ஸஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரில் நம்ம படித்ததை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம ப்ரெஷியஸாக வி ஹேவ் டு மேனேஜ் த டைம் ஆல்சோ. அதை ப்ரெஷியஸாக பண்ணினோன்னா இட் வில் பி ஈஸியர். இப்போ இந்த வேதியியல் பாடம் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், இதில் வந்து 45 கேள்விகள் இருக்குது. 45 கேள்விகள் போது 180 மார்க்ஸ் அப்படின்னும் போது ஒரு சரியான பதில்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். தவறான கொஸ்டினை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கலாம். பேசும்போது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பற்றியே தெரியணும் மேடம். நிறைய பேர் இப்போ ஒரு ஓவராலாக +2 படிக்கும்போது சயின்ஸ்ன்ற சப்ஜெக்டில் வந்துடலாம். ஆனால் கெமிஸ்ட்ரி ஐயோ இதுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப ஈஸி, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் உடனே நம்ம பண்ண முடியும். இப்படி 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க நீட் எழுத வரும்போது சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி அணுகணும் மேடம்? இப்போ கெமிஸ்ட்ரியில் 3 பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு. ஒரு மாணவன் வந்து ஆர்கானிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங், ஆர்கானிக் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ கேல்குலேஷன்ஸ்க்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகள் பார்க்கும்போதே அந்த 45 கேள்விகளில் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்தே அவன் ஆரம்பிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப தரோவாக இருப்பான். அதெல்லாம் தியரி பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், அப்ளிகேஷன் ஓரியன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுவும் ஆன்சர்ஸ் இருக்குது, அதில் செலக்ட் பண்ண வேண்டியதாக முடிச்சிடலாம். இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்தோன்னா அவன் சம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் தியரியும் இருக்கும். அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டே இப்போ வந்து அவன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணான்னா டைம் இருக்காது, அவன் அதில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஸோ அவன் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரிலேருந்து போனால் அந்த கொஷின்ஸ் 45 கொஷின்ஸ்க்கும் அவனுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இங்கே நம்மளோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் டு செலக்ட் த ப்ராப்பர் ஆன்சர். அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஸோ அவன் வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு போட்டால் ஈஸியாக அவனுக்கு வந்து அந்த 45 கேள்விகளுக்கும் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட அப்ளிகேஷன் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன படிச்சிருக்கோங்கிறதுல அது கரெக்டாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த எக்ஸாமுக்கான ஒரு தனிப்பட்ட பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சப்ஜெக்டை தாண்டி இது எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பயிற்சி தேவை இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரைனிங் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்கை நல்லா தரோவாக படிக்கணும். இதுக்காக வந்து 10 புக்கு 20 புக்குன்னு மார்க்கெட்டில் விற்கிறது எல்லாத்தையும் வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் டெக்ஸ்ட் புக்கு அவனுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த டெக்ஸ்ட் புக்கை ஒழுங்காக படிச்சுட்டு நல்லா தரோ நாலேஜாக இருக்கணும். அதில் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து போர்டு எக்ஸாமில் எலாபரேட் ஆன்சர்ஸாக எழுதியிருக்காங்க. இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணணும். அவனுக்கு நாலேஜ் ஏற்கனவே இருக்குது, அதை அப்ளை பண்ணணும். அதை நாலேஜ் அந்த கான்செப்டை படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இதை ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணி இதுதான் இதோட ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்சர்ஸ் எழுதும்போது எக்ஸைட் ஆகக்கூடாது. அதை மார்க் பண்ணும்போது கோடிங் ஷீட்டில் இது பண்ணும்போது இது என்னோட மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் ஆகி போன மாணவர்கள் சொன்னது என்னென்னா, அந்த கோடிங் ஷீட்டில் அதை ஷேட் பண்ணும்போது 24th கொஷின் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக 24th கொஷினுக்கு தான் மார்க் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இல்லைனா பின்னாடி வர எல்லாமே வந்து தவறாக போயிடும்ல, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குல்ல மேடம், இது பிளேஸ் அ மேஜர் ரோல் நம்ம சொல்கிறோம். முன்னாடி பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நமக்கு சரியான தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னாலே போதும், எல்லாத்தையும் அட்டன் பண்ண போய் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதும் தவறுதலாக வாய்ப்பு அப்படின்னாங்க. இந்த நெகட்டிவ் மார்க்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா பார்க்கும்போது எல்லா ஆன்சர்ஸும் சில நேரத்தில் சிமிலராக இருக்கிற மாதிரியே தெரியும், கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இப்போ இது வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்?
இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பார்ட்டை ஒரு 10 டேஸ், இது ஒரு 1 மந்த் டைம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாம் வரதுக்கு. ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து அவன் படித்தது தான் திரும்ப நல்லா தரோ பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கூட கண்டக்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஃப்ரீ டெஸ்ட், இது நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அதில் டைமர் வேறு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களா, மாடியூல்ஸ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அண்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டை அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவனுக்கு சப்ஜெக்ட் தெரியும், கான்செப்ட் தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹவு டு அப்ளை தேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இதில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணினான்னா அவனுக்கு பயம் போயிடும். ஹி வில் பி ஜஸ்ட் ரைட்டிங் த எக்ஸாம் கான்ஃபிடென்ட்லி. அது ரொம்ப போல்டாக எழுதுவான். நிறைய ஃபஸ்ட்டு டைம் இருக்கும்போது இப்போ ஆன்லைன் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதும்போது அவனுக்கு பயமாக இருக்கும். அடுத்த டைம் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஓகே இந்த ஏரியாஸ்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், திரும்ப எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விட்டதெல்லாம், இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் அவனுக்கு தெரியலைன்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிட்டு மார்க் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் டைமர் செட் பண்ணியிருக்கிறதுனால திரும்ப எகெயின் when you come back to the questions which you have not answered, it will be easier for you to approach that question. அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். டைம் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த பயம் போயிடும், ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாதனால he will be able to write the answers properly. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு அந்த பர்டிகுலர் டே மேடம், ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிறோம், இதுதான் வந்து நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட், அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு போகிற டே என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தை வச்சுக்கணும்? லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நம்ம பேஜஸை திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயாக காமாக வச்சுக்கிட்டா தான் அந்த ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு ப்ரியராக போயிடணும், சாப்பிட்டுட்டு போகணும், மறக்காமல் சாப்பிட்டுட்டு. குழந்தைங்க வந்து எக்ஸாம் டென்ஷனில் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும். குட் ஃபுட் கொடுக்கணும், ஆயிலி ஃபுட்லாம் கொடுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். நம்ம மோரோவர் அங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து கிளிப் வேர் பண்ணக்கூடாது, அண்ட் வாட்சஸ் எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, பேங்கிள்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அவங்களே பென் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் மைண்டை காமாக வச்சுட்டா, அடுத்தவங்களை பார்த்து இவங்க படிக்கிறாங்களே அவங்க படிக்கிறாங்களே நம்ம புக் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்லாம் பயம் இல்லாமல் நாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் கான்ஃபிடென்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போனாவே நல்லாவே எழுதலாம், தெளிவாக எழுதலாம். நம்ம மைண்டு காமாக இருந்தால் வில் பி ஏபிள் டு ரைட் த எக்ஸாம். நல்லாவே கிளியராக எழுதலாம், நிறைய மதிப்பெண் வாங்கலாம், அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி படிக்கணும், இதுக்காக தயார் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முறைகள் பற்றி பேசும்போது, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 45 கேள்விகள் 180 மதிப்பெண்கள் அப்படிங்கும்போது இதில் 180 மதிப்பெண்களும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ நமக்கு 11th 12th சப்ஜெக்ட் படிச்சிட்டோம், கெமிஸ்ட்ரி தெரியும், அதில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஒன்லி திங் இப்போ வந்து பயிற்சி ஜாஸ்தியாக வேணும். நிறைய இதுக்காக தனியாக ஒரு கோச்சிங்னு போவேன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக உள்ள ஆன்லைன் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளோட படபடப்பு குறையும். எக்ஸாம் அன்னைக்கு நிதானமாக நம்ம கேள்விகளை பார்த்து அதுக்கு தகுந்த விடையை எழுதலாம். அப்புறம் மோரோவர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் 11th and 12th இப்போ ரீகேப் தான் பண்ணுறோம், நம்ம ரெஃப்ரெஷ் தான் பண்ணும்போது ஒவ்வொரு லெசன் எடுக்கும்போது அதில் என்ன டாபிக்ஸ் இருக்குது, சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா எப்போவும் புக்கை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஒரு லெசன் இப்போ ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 இதாக பிரிச்சுக்கலாம் அந்த லெசனை. ஒன்று தட் இஸ் கான்சன்ட்ரேஷன், நெக்ஸ்ட் ஐசோலேஷன், பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் கான்சன்ட்ரேஷனுங்கிறதுல. அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் அண்ட் தென் லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாளையும் நம்ம படிச்சுட்டு அதை ஷார்ட் நோட்ஸ் நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் நம்ம புக்கை ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நோட்ஸை திருப்பி பார்த்தாவே இந்த டாபிக்ஸ் வரும்போது நமக்கு ஈஸியாக அந்த கேள்விகளுக்கான விடைகள் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும். அண்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட தவறுகள்லாம் நம்ம சரி செஞ்சுப்போம். நமக்கு வந்து எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம எழுதுவோம். அப்போ வந்து சில கேள்விகளுக்கு அப்போவும் நமக்கு பதட்டத்தில் நம்ம இப்போ சொல்கிறோம், அப்போ அங்கே ஃபேஸ் பண்ணும்போது சில சமயம் நமக்கு பதட்டம் வரும், ஐயோ இந்த கொஷின் நமக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு அந்த கேள்வியை விட்டுட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு கரெக்டாக இப்போ சி ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னா கரெக்டாக சியில் தான் ஷேட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வந்து இங்கே டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால திரும்ப நம்ம இங்கே வரும்போது நமக்கு அந்த டைம் இருக்கும், பாக்கி டைம் இருக்கும்போது நம்ம எந்தெந்த கேள்விகளுக்கு வந்து சந்தேகமான விடைகளோ இப்போ வந்து மனசில் நினைவுபடுத்தணும்னா அந்த கேள்வி ஓகே நம்ம இப்போ நிறையா எழுதியிருக்கோம், இப்போ இவ்வளோண்டு தான் இவ்வளோ கொஞ்சம் கொஷின்ஸ் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் அங்கே 4 கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணி ஷேட் பண்ணலாம். அப்படி ரொம்பவுமே சந்தேகமாக இருக்குது, இந்த ஆன்சருக்கு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்வியை விட்டுறலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் நமக்கு 0ன்னு வரும் அந்த கேள்வி எழுதாத கேள்விக்கு.
நிச்சயமா மேடம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் படிக்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இதுக்கு அவங்க தயாராகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் தேவைப்படுது, அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக கெமிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட பாடம், இதில் எதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல டிப்ஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வேதியியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் கடினம் அப்படின்னு சொல்கிற மாணவர்களும் இருக்காங்க, இல்லை இதுதான் ரொம்ப சுலபம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அணுகுமுறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த ஃபியர் ஃபேக்டரை ஒழிக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஏன் தேவை, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை முதல்ல எடுத்து எழுதணும், அப்படி எடுத்தாலே போதும் நம்ம முழுமையாக எல்லா கேள்விகளுக்குமான பதில்களுக்கு தயார்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தை நம்ம கிட்டத்தட்ட 3 பாடங்களை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்துட்டோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் இங்கே வந்து முழுமையான ஒரு விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாம்மா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மளை விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா?